இன்றைக்கி நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான மட்டன் கூட்டு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நான் வைக்கிறேன். நீங்கள் பறந்து வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ இந்த மட்டன் கூட்டை செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 kg மட்டன் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மட்டன் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்தோம்னா மட்டனை வந்து இந்த கூட்டு தான் எப்போவுமே ஒரு சண்டே மட்டன் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து என்னென்னா இந்த ஸ்டைலில் தான் வந்து மட்டன் வைப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஆயில் சேர்க்க வேண்டாம். நம்ம அப்படி காலையிலே சண்டேனா மார்னிங் வந்து மட்டன் குருமான்னு சொல்லுவாங்க. மட்டன் வந்து சால்னான்னு சொல்லுவோம். அது தோசை இட்லிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் வந்து இந்த மட்டன் கூட்டு வச்சுருவோம். மேக்ஸிமம் வந்து ஒரு மாப்பிள்ளைக்கோ அல்லது ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் வந்துன்னா அவங்களுக்கு வந்து பொங்கி போட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து உளுந்தஞ்சோறும் இந்த மட்டன் கூட்டும் தான் வச்சு கொடுக்கறது உண்டு. அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு எங்களுடைய சொந்தங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிடுவோம். இதில் அந்த மட்டன் கூட்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அந்த மட்டன் கூட்டை எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்குறோம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனுக்கு நான் 2 லிட்டர், இதை வந்து நமக்கு சொம்புன்னு சொல்லுவோம். இந்த சொம்பு வந்து இதில் வந்து 2 சொம்பு தண்ணி வந்து ஒரு சொம்புடைய மெஷர்மெண்ட் வந்து 1 லிட்டரு. இதுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி வந்து இது வந்து இந்த கூட்டு வந்து இந்த மண்சட்டியில் வைக்கிறது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நம்ம வந்து மண்சட்டியில் இந்த 2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்க விட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மட்டனுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வரமிளகா, காஞ்ச மிளகா நம்ம எடுத்துருக்குறோம். இந்த காஞ்ச மிளகா எப்படி காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி இதுக்கு ஒரு 25 மிளகா எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து தனியாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம ரொம்பவும் வந்து கரியக்கூடாது. அது தனியாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 25-30 கிராம் மல்லி, நம்ம முழுமையான மல்லியை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அந்த அரிசியை வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம வறுத்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் கூட்டுக்கு வந்து ஸ்பெஷாலிஸ்ட்டு இந்த மசாலா தான். இந்த மசாலா தான் அந்த மட்டனுக்கு வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டே வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது. இனி இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம அரிசி, சாப்பாட்டு அரிசி நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அரிசி வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. பொன்னிறமாக வந்து வறுத்து நம்ம எடுத்துக்கணும். இனி இந்த 3மே தனித்தனியாக நம்ம வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா ஐட்டத்தை சேர்த்தே வந்து வறுத்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு. இப்போ தண்ணி சூடாயாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா மட்டனை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் கூட்டு. இது எதுக்காக சைடிஷ் எடுத்துருக்கோம்னா இன்றைக்கி வந்து நாங்கள் உளுந்தஞ்சோறு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சைடிஷாக தான் எடுத்துருக்குறோம். நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பாடு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ கருப்பு உளுந்தும் 100 கிராம் வெந்தயமும் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாடு பண்ணும்போது இதை எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா வந்து சோம்பு தனியாக வறுத்து வச்சாச்சு. கரம் மசாலா வந்து 1 துண்டு பட்டை, ஒரு துண்டு கல்பாசி. இப்போ பெப்பர் என்னட்ட முழு பெப்பர் இல்லாததுனால பொடி பெப்பர் 1 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசி பழம் பூவு, அப்புறம் 1 ஜாதி பூவு, அதுக்கப்புறம் 1 மூக்குத்தி முத்து. கடைசியில் வந்து நம்ம வந்து பொடியாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து அந்த பெப்பர் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முழுமையான பெப்பர் இருக்கோம்னா நம்ம வந்து அந்த சூட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொன்று வந்து கடைசியாக நம்ம வந்து கசகசா சேர்க்குறோம். இந்த கசகசா வந்து ஏன் கடைசியில் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சூடுலேயே வந்து சேர்க்கும்போது அது ரொம்ப வந்து இந்த கரிஞ்சி வந்துடும். அதனால தான் அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சட்டியினுடைய சூடுலேயே வந்து கசகசாவை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இனி இது எல்லா மசாலாவும் நம்ம வந்து சேர்த்தே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து வெந்தாச்சு. இது கூடவே நம்ம வந்து ஒரு கைப்பிடி பூண்டுங்கும்போது ஒரு 25-30 பூண்டு இருக்கும். அந்த பல்லு பூண்டு வந்து நம்ம இது கூட நல்ல தோல் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்தஞ்சோறுக்கு. இனி இதை நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டே வந்து இந்த ஜாடியில் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சும் போது நமக்கு வந்து பொடி பண்ணுறது வந்து ஒட்டாது. இது வந்து நமக்கு ரொம்ப நீட்டாகவே வந்து பொடி வந்துடும். இது எல்லா மசாலாவுமே கரம் மசாலா, மிளகா, மல்லி எல்லாமே சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டாலே அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த மசாலா. பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டாம், கடைசியில் தான் நம்ம வந்து சேர்க்கணும். இனி இதுக்கும் இந்த மட்டனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். இதில் வந்து இந்த மட்டன் கூட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம இஞ்சி கம்மியாக சேர்க்கணும், பூண்டு அதிகமாக வந்து சேர்க்கணும். இஞ்சி வந்து ஒரு சின்ன தொண்டு போதும், மீன்ஸ் வந்து ஒரு 2 கிராம் இஞ்சி வந்து போதும். இதுக்கு இஞ்சி வந்து கம்மியாகவே சேர்த்தா போதும் இந்த கூட்டுக்கு. இது கூடவே வந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து ரொம்ப தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுக்க அந்த மாதிரி வந்து போட்டால் போதும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கிற மட்டன் கூட நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. இப்போ அங்கே வந்து இந்த பக்கம் வந்து உளுந்தஞ்சோறு வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ உளுந்தஞ்சோறு வெந்துட்டு இருக்குதா நம்ம வந்து என்னென்னா இப்போ செக் பண்ணி பார்த்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 kg மட்டனுக்கு வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தினுடைய சைஸை பொறுத்து, இப்போ வெங்காயத்தோட சைஸு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நம்ம ரொம்ப 2ஆக கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சைஸாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம வந்து தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் கூட வந்து அந்த வெங்காயம் வந்து வெந்து வந்துடும் நமக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஆயில் சேர்க்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப இதே தான் செய்வீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து உளுந்து வெந்தாச்சு. வெந்ததுமே வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இங்கே வந்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா அந்த மட்டனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் வந்து போடணும்னு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள் எப்போவுமே வந்து சேர்ப்பேன். இப்போ ஒரு மீடியம் சைஸு சின்ன உருளைக்கிழங்குல 2 எடுத்துக்கிட்டேன். அது வந்து சின்ன ஒரு மீடியம் சைஸை வந்து கட் பண்ணி ஒரு நம்ம சாம்பாருக்கெல்லாம் வந்து கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம். இனி இந்த மட்டனுக்கு தேவையான தேங்காய், இப்போ வந்து தேங்காய் வந்து 1 முடி தேங்காய் வந்து எடுத்துக்கணும். இப்போ 1/2 kg மட்டன் அப்படின்னா அது ஒரு தேங்காயில் 1 முடி தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கணும். 1 முடி தேங்காய்னு சொல்லுவோம். அந்த தேங்காவை வந்து துருவி நம்ம வந்து பல்ஸில் வந்து அடிக்கணும். நம்ம வந்து ஃபுல் இதில் நம்ம அடிக்கக்கூடாது, பல்ஸில் தான் நம்ம வந்து அடிக்கணும். இப்போ தேங்காய் வந்து அடிச்சாச்சு. நம்ம வந்து தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கணும். முழுசாகவும் தேங்காய் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து குறையாக வந்து ரொம்பவும் வந்து அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறையாக வந்து அரைச்சி நம்ம வந்து தேங்காயை சேர்த்துக்கணும். எப்போவுமே வந்து அப்பப்போ இருக்கிறோடைய பாத்திரத்தை அப்பப்போயுமே நம்ம வாஷ் பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்ததுமே அது கூட அந்த மட்டன் கூட அந்த தேங்காவுடைய பால் வந்து சேரும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனும். இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து வறுத்து தான் வச்சுருக்கோம், அதனால் பச்சை வாசம் அடிக்காது. ஸோ கடைசியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டவ்வில் வந்து இதுக்கான உளுந்தஞ்சோறுன்னு சொல்லுவோம், அதுக்கான சைடிஷ் அது வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து மட்டன் கூட்டு வந்து வெந்துட்டு இருக்குது. இது இப்போ வந்து ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுமே நமக்கு வந்து அந்த மட்டன் வந்து அந்த அளவு வாசம் வந்து வீசும். இந்த மசாலாவுடைய வாசத்துலேயே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டனு. எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்தோம்னா மட்டன் வந்து எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வைப்பாங்க, ஆயிலே வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான உப்பு வந்து நம்ம கடைசியில் தான் நம்ம சேர்க்குறோம், முதலே வந்து சேர்க்க வேண்டாம். கடைசியில் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்க்குறோம்.
இப்போ நமக்கு வந்து சோறும் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கும் நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உளுந்தும் வெந்தயம் ரைஸு பூண்டு இந்த 4 வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து சேர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து வடிகட்ட முடியாது. அதனால் அளவோடு வந்து தண்ணி எவ்வளோ நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணும். இனி இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காவை நம்ம வந்து துருவி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறணும். ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி வந்து கரெக்டாக வைக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் நல்லா வந்து கிளறி விடணும். இப்போ நமக்கு வந்து மட்டன் கூட்டம் வந்து ரெடி ஆயாச்சு. இறக்குற ஸ்டேஜ் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து வாஷ் பண்ணி நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். மட்டன் கூட்டு ரெடி ஆயாச்சு. இந்த பக்கம் உளுந்தஞ்சோறும் நமக்கு ரெடி ஆயாச்சு. உளுந்தஞ்சோறில் நம்ம எல்லாம் போட்டாச்சு. இனி ஒன்று மட்டும்தான் போடணும். ஒரு துண்டு சுக்கு நல்லா பொடி பண்ணி மிக்ஸிலே வந்து நம்ம பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் கப்பி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு அந்த மாவை தான் நம்ம வந்து இந்த உளுந்து கூட நம்ம சேர்க்க போகிற சுக்கு மாவு. இது வந்து கடைசியில் நம்ம இறக்குற ஸ்டேஜுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சுக்கு வந்து நம்ம சேர்த்து வந்து இறக்கணும். ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த சோறு. இது அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. தேங்காய் போட்டிருக்கிறோம், தண்ணி கரெக்டாக தான் வச்சுருக்குறோம். அதனால் அடி பிடிக்கக்கூடாது. இன்னும் நம்ம இதுக்கு தேவையான சுக்கு வந்து சேர்க்க போகிறோம். நான் எப்போவுமே பொடிச்சு வச்சுருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு எடுத்து இது கூடவே நான் வந்து போட்டுருவேன். இது பொடிச்சு ஜலிச்சு தான் நான் வச்சுருக்கிறேன். அதனால் நான் அப்படியே எடுத்து அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுனால நான் வந்து அடிக்கடி செய்து கொடுக்குறதுனால வீட்டில் எப்போவுமே பொடி பண்ணி தான் வச்சுருப்பேன். சாதமும் நமக்கு ரெடி ஆயாச்சு. கூட்டும் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இது வந்து நம்ம இனி எல்லாமே இப்போ வந்து கூட்டையுமே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மிலே வந்து போட்டுடணும். ஃபுல் ஃப்ளேமை வந்துட்டு சிம்மிலே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சிம்மில் இருக்கும்போது அவனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் வந்து அந்த மட்டனில் வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நமக்கு பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு இந்த மட்டன் கூட்டு சைடிஷ் ரொம்பவே காம்பினேஷனாக ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா இதுதான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சமைச்சு சாப்பிட்றது. என்னென்னா இப்போ 4 பேர் சொந்தம் எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து உளுந்தஞ்சோறும் மட்டன் கூட்டம் தான் வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சிருந்து டேஸ்ட்டு பசங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.